போ. சே, நீ சொன்னதுலேருந்து மல்லிகா மனசே இல்லை மல்லிகா. சே, அந்த பிள்ளைக்கு அப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி ஒரு மூச்சு உன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்துச்சுல்ல மல்லிகா. நான் கூட நினைப்பேன், பரவாயில்ல மல்லிகாவுக்கு நல்ல ஒத்துமையாக இருக்க ஒருத்தி வந்துட்டா, முள்ளதான் அப்படி போயிட்டான்னு நினச்சேன்டி. ஆனால் இப்போவும் அந்த பிள்ளை மாறலடி அந்த பாசத்தை விட்டு. என்ன மல்லிகா, அப்படித்தானே? ஆமாத்த, அதெல்லாம் அவ என்னைக்கும் மாற மாட்டா. அவ எப்பவும் என் மேல உண்மையான பாசம் தாத்த வச்சிருக்கிறா. என்ன கிருஷ்ணா தான் அப்பப்ப பச்சோந்தி மாதிரி மாறிட்டு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட பையன் பிறந்துட்டு. என்னத்த, என் மாமியார் என்ன அமைதியா இருக்கு? உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் இல்லையா அம்மையா இருக்கும்? ஏன் மல்லிகா சொல்லு. அதெல்லாம் சந்தோஷம் தாண்டி. அப்புறம் ஏன் வாயை வச்சுட்டு உம்முன்னு உட்காந்துருக்கிய ஒன்றும் சொல்லாம? என்னத்த சொல்ல, பேசாம உட்காந்துருக்கேன். சரி, நான் போயிட்டு பார்த்துட்டு வரவா குழந்தையா? எப்படித்த ஒத்தையில போவிய? பார்க்குறேன் போயிட்டு. பிள்ளைக்கு என்னமாச்சும் சட்டை எடுத்து போடணும். என்கிட்ட சட்டை எடுத்து போடுற அளவுக்கெல்லாம் காசு இல்லடி. நான் என்னத்த வந்தேன், வீட்டுக்கு வந்தோன்னு 100 ரூபா காசு வச்சு கொடுப்போம், அதுதான் என்னால் முடியும். இது ஒரு லூஸு, உன்கிட்ட யாருக்கா இப்போ காசு வச்சு கொடுக்கலன்னு கேட்குறா. இருந்தாலும் பிறந்த பிள்ளைய பார்க்கையில சும்மா போக முடியுமா நாச்சியம்மா? எத்த, உங்களெல்லாம் யாரும் காசு வச்சு தரல அது வச்சு தரலன்னு யாரும் சொல்ல மாட்டாகத்த. நீங்கள் வாட்டுக்கு போங்க, பிள்ளைய பார்த்துட்டு வாங்க. இல்லை மல்லிகா, ஆஸ்பத்திரிக்கு என்னத்த போகணும், நான் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்துக்கிறேன்டி. சரி மல்லியா, எந்த பஸ்ஸுக்கு போகணும்? எத்தே, இப்போ ஒரு 5:15க்கு ஒரு பஸ் இருக்கு. கரெக்டாக போனீங்கன்னா கரெக்டாக அந்த பஸ்ஸு வரும். யாரி போனீங்கன்னா ஆஸ்பத்திரி ஸ்டாப்லேயே நிறுத்துறானுவ. அங்கனையே ப்ரெட்டு கடை, பழக்கடை, ட்ரெஸ்ஸு கடை, எல்லா கடையும் வரிசைக்கு இருக்கும். எதுவும் வாங்கணும் வைக்கணும்னா நீங்கள் அலைய தேவையில்ல. அங்கனையே போய் நல்லா நடக்கு தெரிச்சாப்புல அங்கே வாங்கிக்கிட்டு அழகா ஆஸ்பத்திரிக்குள்ளே அவள் பேரை சொன்னீங்கன்னா நல்லா ரூமை காட்டுவாவ. போய் பார்த்துப்புட்டு நீங்கள் வாட்டுக்கு வரலாம். என்னத்தே, அருவி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுங்க. அவிகளுக்கு குழந்தை பிறந்திருக்காமலன்னு சொல்லுங்க, அப்பந்தான் விடுவாங்க. அத்தே, அதில் இன்னொன்று என்னடி ஆயா, ஒரு புள்ளையே பார்க்க போகிறதுக்கு இம்புட்டு சொல்கிற? இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஆமாம், டைம் நேரம்னு இருக்குது. அத்தே, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த குழந்தைன்னு சொல்லுங்க, அப்போ தான் கரெக்டாக சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டு அங்கே பிக்கான்னு முழிச்சிட்டு இருந்தா அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது தே. அப்படியா? சரி மல்லிகா, நான் பார்த்துக்கிறேன். என்னத்தே, நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிறேங்க, கரெக்டாக போயிருங்க. போயிடுவேன் மல்லிகா. ஆமாம், என் பிள்ளையே பிறந்தப்பெல்லாம் நீங்கள் பார்க்க வரலையா? பிள்ளையே பிறந்தப்பவா? அதானே, நானே மறந்துட்டேன். நீங்கள் எப்படி வருவீங்க? அதான் எனக்கும் உங்களுக்கும் ஆகாதே. அந்த டயத்தில் ஒரு சண்டை, அதனால் என் பிள்ளையில நீங்கள் பார்க்கவே வரல இல்லத்தே. அதெல்லாம் மறப்பேன் மட்டும் வச்சுக்காதீங்க, நான் யாபகத்தில் தான் வச்சுருக்கிறேன். சரி பரவாயில்ல, என் பிள்ளையெல்லாம் ஒன்று பார்க்க வர வேணாம். உங்கள் செல்ல மகன் தங்க மகன் கிருஷ்ணா பிள்ளையவாது போய் பார்த்துட்டு வாங்க. நான்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன். இப்போ மாமியாக்காரி முன்ன மாதிரி இல்லடி, முன்ன அப்படித்தான் பெண்ணிக்கிட்டு திரிவா. ஆனால் இப்போ எங்கிட்டோ தேவலாம், எம்புட்டோ தேவலாம், மாறிக்கிட்டா. ஆமா பெரியத்த, முன்ன மாதிரின்னு லேசா சொல்லாதிய. ஏ அப்பா, ஆனா ஒண்ணுக்கா, என் மருமக மல்லிகா மாதிரி யாருமே இருக்க முடியாதுக்கா. ஆனா கடைசி காலத்துல என்கிட்ட தான் வந்து சேருவேங்கிற மாதிரி கடைசி காலத்துல அவகிட்ட தான் நான் வந்துட்டேன். கடைசியா பாத்துக்க, அவ என்னை நல்லா பாத்துக்கிறாக்கா. மல்லிகால தான் அப்பதுல இருந்து இப்போ வரைக்கும் ஓரம் கட்டிக்கிட்டு இருந்த பாத்தியா, மல்லிகாலே உன்னை நல்லா கவனிச்சுக்கிறா. ஆமாக்கா, அதான் உண்மை. சரி மல்லிகா, ஒரு 500 ரூபா வச்சிருக்கேன், அது போதுமா ஒரு ட்ரெஸ் எடுக்க? நீங்கள் என்னத்துக்கு தான் ட்ரெஸ் எடுத்திய? ப்ரெட்டு பாக்கெட்டு ஏதாவது பழம் வாங்கிக்கிட்டு போங்க, இல்லைன்னா காசு 500 ரூபா வச்சு கொடுக்கவா? அப்படி பண்ணி விடுங்க. காசை வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு செலவுக்கு ஆகும்ல. நான்லாம் காசு வச்சு கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் பாட்டுக்கு காசை வச்சு கொடுக்காம ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னத்துக்குன்னு? ஏண்டி ஏன் வாங்க மாட்டாங்க? அதெல்லாம் என் காசெல்லாம் வாங்குவாங்களே, நீங்களே சொல்லுங்க. அட புவாடி. ஆமாங்கிட்டு. ஏண்டி, வளகாப்புக்கு யாருமே போகலையே, இப்போ பிள்ளை பிறந்தோன்னே தொக்கு தொக்குன்னு ஓடுறோமே, நல்லாவா இருக்கும்? பிள்ளை பிறந்தோடனே நான் போயிருக்க மாட்டேன் பெரியத்த. என்ன ஒன்று, பிள்ளை இப்படி கஷ்டமா அப்படி இப்படின்னு அது இதுன்னு சொன்னா அவளா பிள்ளை பிறக்க அவ்வளோ கஷ்டன்னு, அதுக்காக தான் ஒன்று பயந்துக்கிட்டு என்னமோ ஏதோன்ட்டு வெள்ளனா நான் போய் தான் இருக்க மாட்டேன். எனக்கு மனசே கேட்கலடி. அதான் என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளை இல்லையா, எப்படி மனசு கேட்கும். சரி நேரம் ஆகுது, டக்குன்னு கிளம்புங்க. சரி மல்லிகா, சேலை என்னத்தை கட்டுனே? இந்த சேலை நல்லா தானே இருக்கு, இப்படியே போனா என்ன? நல்லாதாத்தே இருக்கு, போயிட்டு வாங்க.
ஆ சரி, போயிட்டு வர பெரியக்கா. ஓய் குட்டி பையா, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? அம்மாவா? அம்மா தெரியுறேன்னா உனக்கு? அழகா அம்மாவை பார்த்துட்டு இருக்க? ஓ, அம்மா அழகா தெரியுறேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அம்மாவா? ஏய், நீ வயிற்றுள்ளார இருக்கும்போது அம்மா உன்கிட்ட பேசிட்டே இருப்பேன்லடா. புரியுதா புரியலையா? அப்ப குட்டின்னு பேசுவோம்ல. உனக்கு இப்போ என்ன புரிய போகுது? ஒன்றும் புரியாதுல்ல. அதான். சரி சரி, அம்மா போக போக உனக்கு பேசுறதெல்லாம் அழகா புரியும் சரியா? அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசலாம் சரியா? அடடா, ஆமாடா, அன்பு சொன்ன மாதிரி நீ ஒரு கியூட்டாக தான் இருக்க. நான் கூட முன்னாடி பார்த்து பயந்துட்டேன். என்னடா முடியெல்லாம் அப்படி இருக்குன்னு ரொம்ப பயந்துட்டேன் குட்டி பையன். ஆனால் இப்போ பார்க்கும்போது நீ ஒரு ஸ்டைலிஷாக பிறந்திருக்க எனக்கு, அவ்வளோதான். இப்போ உள்ள பசங்கள்லாம் உன்ன மாதிரி ஸ்டைலிஷாக மாறுறானுங்க. ஆனால் நீ பிறக்கும்போது ஸ்டைலிஷாக இருக்க, அவ்வளோதான். இப்படியெல்லாம் பிறக்கிறது இது ஒரு வரம் தானே இல்லை? சொல்லு. ஆமாம்ல. ம், டேடி எங்கே போனாருன்னு தெரில. யாருமே காணும். நம்ம ரெண்டு பேரும் தான் தனியாக இருக்கோம் இல்லைடா? என்ன அருவி, என்னடி இது? வாங்கக்கா. என்னக்கா, நல்லா இருக்கியா? இது என்ன உன் பிள்ளை இப்படி இருக்கு? ஐய, இது என்ன இந்த மாதிரி பிறந்திருக்கு? ஏண்டி, என்னமோ உன் பிள்ளைக்கு குறையா? ஆஹா, அப்படிலாம் இல்லைக்கா. டாக்டரு ஒரு குறையும் இல்லை, அது அப்படிதான் பிறந்திருக்கான், ஒரு பிரச்சனையும் ஆனால் கிடையாது, நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்கக்கா. அதனால ஒன்றும் இல்லை. அவள் பார்க்க தான் அப்படி இருக்கியான், ஆனால் அழகுக்கா. நல்லா இருக்கீங்களாக்கா? ஏன்க்கா வளகாப்புக்கு வரவே இல்லை? அப்படியா? ஐயே அருவி, எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. உன் பிள்ளை என்ன இப்படி இருக்கு? சீ. ஏன்க்கா குழந்தைய பார்த்து சீன்லாம் சொல்றீங்க? அப்படிதான் இருக்கு உன் பிள்ளை. சீன் சொல்லாம வேற என்ன சொல்ற? அக்கா இப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. என்னதான் இருந்தாலும் அது ஒரு குழந்தை, பச்சை குழந்தை, அதுக்கெல்லாம் ஒன்று கூட தெரியாது. அதை பார்த்து சீன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்கிறதான் பார்த்து அப்படி சொல்ல முடியும் சரியா? மாமா வரலையாக்கா? ஆமா, இதை வந்து வேற மாமா வந்து பார்க்கணுமாக்கும். வா முல்லையத்தாச்சி. வாரோம். என்ன சரோஜா, என்ன உன் பேரனாக்கும்? இது என்ன இந்த அளவுக்கு பிறந்திருக்கியா? சி சி சி. ஏண்டி, ஸ்கேன் பண்ணும்போதெல்லாம் இப்போ தான் எல்லாமே சொல்லிடுறாவளே. ஸ்கேன் பண்ணும்போது ஒழுங்கா கவனிச்சு பார்த்தீங்களா இல்லையா? அப்பமே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பாவில்ல. நான் கூட ஆம்பளை பிள்ளைன்னு சரித்தேன். கிருஷ்ணா நல்ல தலைவில் ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டியான்னு நினச்சி வந்தா இந்த குத்தால இருக்கு. இது என்ன பிள்ளை இப்படி பிறந்திருக்கு? அடச்சே. ஏன் பிள்ளைக்கா சீச்சி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய் அருவி, எதுக்கு பாழுகிற? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆபரேஷன் பண்ண உடம்பு அலாதடின்னு சொன்னாங்கல்ல. அடியே அருவி, இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்னு மூசு மூசு அழுவுற? ஐய, இருக்கத்தான் சொல்ல முடியும். நீ அப்படின்னா அழகா அவ பெத்து வச்சிருக்க. ஏன்க்கா, என் பிள்ளைக்கு என்ன அவ்வளோ அழகா இருக்கியா? ஆமா, கண்ணு ஒரு கலரா மண்டை ஒரு கலரா பெத்து வச்சுக்கிட்டு அழகா இருக்கியானா. சரித்தே, சரி சரி, இந்தா இந்தா இதை புடி. என்னதுக்கா? ட்ரெஸ் எடுக்கலாம் நேரம் இல்லை. சரி, ஒருதான் காசை வச்சு கொடுத்துருவோம்னு தான். இந்தா அமௌண்ட்டை கொடுக்கவா? வேண்டாம், கொடுக்காதியா? ஏன்? அவன் தான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு 1000 குறை சொல்கிறீங்களே. என் பேரனுக்கு ஒன்று உங்கள் காசு தேவைப்படாது, கொடுக்க வேணாம், நீங்கள் கிளம்பலாம். என்னடி அருவி, உன் ஆத்தா ரொம்ப தான் கோவப்படுது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வளகாப்புக்கு தான் வேணும்னே ஒதுக்கணும்னு சொல்லி ஒதுக்கிட்ட சரோசா. இப்போ நீ பிள்ளைய பார்க்க வந்து பிள்ளைக்கு காசு வச்சு கொடுக்க வாரேன், கொடுக்கக்கூடாதுன்னு நீ சொல்கிற. அப்போது உன் மருமகனை உங்கள் பக்கம் இழுத்துக்கிட்டு எங்கள் வீட்டோட சேரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டிய, அப்படி தானே? வளகாப்புக்கு கூப்பிடாதுக்கு மூஞ்சில் முழிக்கலாமா? நான் சரி பிள்ளைய ஒரு வாட்டி பார்த்து விடுவோமே, சங்கடமாக போயிருமே ஒரு இடத்துல இருந்துக்கிட்டேன்னு சொல்லி பிள்ளைய பார்க்க நாங்கள் இருந்து ஓடியாரேன். நீ என்ன வார்த்தை சொல்கிற? காசு வச்சு கொடுத்தா காசை வாங்க மாட்டேங்கிறிய இல்லை? இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏ அருவி. அம்மா நீ பேசாமல் இருமா. ஏண்டி, ஏன் நான் பேசாமல் இருக்கணும்? அடியே நீ பேசாமல் இரு. இவளுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. இங்கே பாரு முல்ல, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ என் பேரனுக்கு காசு கொடுக்க வேணாம், நீ என் பேரனை பார்க்கவும் வேணாம். நாமா என் மருமகனை எங்கள் பக்கம் தான் இழுத்துக்கிட்டோம் போ. அதான உண்மை. எங்கள் சொந்த பந்தத்து கூட உன் மருமக சேரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன் மருமகளுக்கு அண்ணன் தம்பி அப்பா அம்மா யாரும் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் நீ இந்த வேலைப்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாமல் போச்சா? வளகாப்பு சொல்லாத மூஞ்சில் முழிக்கிறாமான்ட்டு வீட்டில் இருந்திருக்கணும் நானே. சரி என்ன பண்ணி தொலைகிறது, பிள்ளைய ஒருட்டி பார்த்துப்பிடுவோமேன்ட்டு நான் வந்தா பிள்ளை இப்படி இருக்கேன்னு உள்ளது தானே சொல்கிறேன். நான் என்ன இல்லாததையும் பொல்லாததையுமா சொல்கிறேன்? ஏண்டி வாங்குறதுக்கு என்னமோ பெருசாக செலுப்புக்கிறியா?
ஏம்மா பேசுனா பேசட்டுமா அந்த அக்கா? தயவு செஞ்சு ஒன்றும் பேசாதம்மா ப்ளீஸ்மா, விடுமா. அவள் பேசிட்டு பேசாம போட்டும். ஆனா அவள் கொடுக்குற காசை நீ வாங்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். முல்லை நீ காசு கொடுக்க வேணாம் போ. சரோசா, அருவி கூட தேவலாம் போல. அருவிக்கு நீ போட்டு போட்டு கொடுக்கறது நீ தான். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. நல்ல வேலைம்மா, ஓ மகளை என் பையனுக்கு கேட்டேனே, நீயா உன் வாயால் என் கொடுக்கலன்னு சொல்லிட்ட. இல்லை ஓம் அவளை ஏன் உனக்கு கட்டியிருந்தீ, நான் இந்நேரம் என்ன கதி ஆகியிருப்பனோ தெரியாது. நல்ல வேலை ஏன் மவனும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் இழுத்துருப்பேன் எங்கள் சொந்த பந்தம் இல்லாமல். இங்கே பாரு முல்லா, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. நான் என்ன இழுத்து இழுத்து நாளாளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? போயிரு, அவ்வளோதான் உனக்கு. ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறேன். பாப்பா பாப்பா, இல்லைன்னா என்ன செய்வ சொல்லுடி, இல்லைன்னா என்ன செய்வ? பார்க்கலண்ணா ஆஸ்பத்திரியிலன்னா உன்னை என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியாது, போயிரு. ஆமா. ஐயோ, ஏன் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அம்மா அவங்க பேசுனா பேசட்டும், விடுமா. ஆமா, பேசுறதெல்லாம் பேசுவாங்க, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கணுமா? போடி அங்கிட்டு. நானே பிள்ளை எப்படி இருக்கானேன்னு கஷ்டம் கவலையில இருக்கிறேன். ஆமா, நீயும் தானே இருக்க, அதை சொல்ல போனா உங்களுக்கெல்லாம் கோவம் வருதோ? நீ ஒரு சோகத்துல எல்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாது. ஏதோ ஒரு கோபத்திலையும் ஏதோ ஒரு நக்கல்லையும் சொல்றடி. உனக்கு கடவுள் இருக்காரு, பார்த்து திருப்பி உனக்கு கொடுக்குறாரா இல்லையான்னு மட்டும் பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். அக்கா, நீங்க காசெல்லாம் கொடுக்க வேணாம் பையனுக்கு, நீங்க போங்கக்கா. வேணாட்டி போங்க, உங்களுக்கு யார் இப்ப தாரந்தாரன்ட்டு முன்னாடி வந்து நிக்கிறது? சரி, வீட்டில் இருக்க முடியாம நான் வரேன் பாரு, என்ன சொல்லணும். ஏமா அந்த அக்கா அப்படி பேசுது, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க தெரியுமா? அவளோட பழக்கமே அப்படிதாண்டி, வெறி அருவி. இதுக்கெல்லாம் ஏன் அழுதுகிட்டு இருக்க? இல்லம்மா, ரொம்ப கஷ்டமா போச்சு அந்த அக்கா பேசுறதெல்லாம் நினைச்சு. விடுமா, இதுக்கெல்லாம் கவலைப்படாத. இவளுகெல்லாம் இப்படிதான் பேசி தொலைவாளுக. ஏன் தான் வாராளுகளோ தெரியல. வர்றது இல்லாம ஏதாவது பேசி உன்னைய மனசை கஷ்டப்படுத்திட்டு போறாளுக.